has plus v3 இது present perfect tense. has ஓட v3 அப்படிங்கிறது past participle இல்லாத present perfect tense கிடையாது. இந்த has plus v3 he she itக்கு யூஸ் பண்ணணும். present perfect tense இந்த நிகழ்ச்சி இப்பதான் நடந்தது அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி வரும். அப்பதான் ஒரு நிகழ்ச்சி நடந்து அதன் தாக்கம் இன்னும் குறையல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த has plus v3 have plus v3 யூஸ் பண்ணணும். have plus v3 iu v தேக்கும் has plus v3 he she itக்கும் வழக்கம் போல யூஸ் பண்ணணும். the first flower has bloomed in this plant today. இந்த செடியில் இன்று முதல் பூ பூத்திருக்கிறது. அதாவது அந்த பூ இன்னும் இருக்குது செடியில், இன்னைக்கு தான் பூத்திருக்குது. bloomed அப்படிங்கிறது v3, பூத்திருக்கிறதுக்கு அந்த bloomed அப்படிங்கிற வேர்டு சொல்லுவோம். the child has slept, குழந்தை தூங்கி விட்டது. இப்போதான் குழந்தை தூங்கிச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். has slept, has plus slept v3, it has woken up, அது விழித்து விட்டது, இப்போதான் முழிச்சுது. woken v3. all the seeds have grown into seedlings, எல்லா விதைகளும் இளஞ்செடிகளாக முளைத்துள்ளன. அதாவது இப்போதான் எல்லாமே முளைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றது. just now he has watered the plant, இப்போதுதான் அவன் செடிக்கு தண்ணீர் ஊற்றினான். அதுக்குள்ள அது வேஸ்டா போச்சுது, மழை வந்துடுச்சுன்னு சொல்லலாம், அல்லது மறுபடியும் தண்ணீர் ஊற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். just now I have seen a snake here, நான் இப்போதான் இங்கே ஒரு பாம்பை பார்த்தேன், பார்த்து கொஞ்ச நேரம் கூட ஆகல. just now we have reached home, நாங்கள் இப்பொழுதுதான் வீடு வந்து சேர்ந்தோம். we have reached home safely, நாங்கள் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தோம். you have helped me at the right time, நீ சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்திருக்கிறாய், அல்லது நீங்கள் சரியான நேரத்தில் எனக்கு உதவி இருக்கிறீர்கள். அதாவது உதவி பெற்றவுடன் சந்தோஷமா ஒரு நன்றி உணர்வோட சொல்றது. they have paid the balance amount, அவர்கள் பாக்கி பணத்தை கொடுத்துள்ளார்கள், அதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொல்றது. she has returned her exam well, அவள் தனது பரீட்சையை நன்றாக எழுதியிருக்கிறாள். இதில் has return அப்படிங்கிறது மெயின் verb, இது present perfect tense. இதில் return அப்படிங்கிற வேர்டு v3 past participle, write, wrote, return அந்த ஃபார்மேட்டில் வரும். the child hasn't eaten anything, குழந்தை எதுவுமே சாப்பிடவில்லை, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். hasn't eaten மெயின் verb, present perfect tense. eaten அப்படிங்கிறது v3 ஃபார்ம்ல இருக்கு, past participle, eat, ate, eaten. they have reached on time, அவர்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். have reached main verb, இல்ல reached அப்படிங்கிறது v3 ஃபார்ம், past participle, reach, reached, reached. you have finished all the work, நீ எல்லா வேலையையும் முடித்து விட்டாய், அல்லது நீங்கள் எல்லா வேலையையும் முடித்து விட்டீர்கள். have finished main verb, finished v3 ஃபார்ம்ல இருக்குது, இது past participle, finish, finished, finished.